அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வாழைக்கருவாடு தொக்கு. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மண் கடாயில் மீன் குழம்பு, கருவாட்டு தொக்கு, காரக்குழம்புலாம் செஞ்சு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக செய்கிற பாத்திரத்தில் செய்கிறதோட இதில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மண் கடாயில் ஒரு தடவை கருவாட்டு தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். சூப்பரான டேஸ்டியான வாழைக்கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.